Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ராணிப்பேட்டையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற டாடா கார் உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஃபோர்ட் நிறுவனம். சென்னையில் ஆர்என்டி சென்டரை திறந்திருக்கும் நோக்கியா. இது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ராணிப்பேட்டை மாவட்டம் பனம்பாக்கம் சிப்காட் பகுதியில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 470 ஏக்கர் பரப்பளவில் டாடா உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலையோட முதல் கட்ட பணிகள் எல்லாம் நிறைவடைந்த நிலையில் இன்னைக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலையை திறந்து வச்சிருக்காரு. இந்தியாவில் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா புனே பகுதியில் மட்டும்தான் ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார்கள் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. புனேவில் இந்த கார்கள் வெறும் அசம்பிள் மட்டும்தான் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் நாட்டில் முதல் முறையாக ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார்களை முழுமையாக தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கு. டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில் இந்த ஃபேக்ட்ரியை அமைக்கிறதுக்காக 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. வெறும் 16 மாதங்களில் இப்போது அந்த ஆலை உற்பத்திக்கு தயாராகிடுச்சு. இந்தியாவோட மேக் இன் இந்தியா ஃபார் தி வேர்ல்டு அப்படிங்கிற திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே இது பார்க்கப்படுது. ஸ்ரீபெரும்புதூர், ஹொசூருக்கு அடுத்தபடியாக மாநிலத்தோட மிக முக்கியமான ஒரு உற்பத்தி நகரமாக அதனுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது ராணிப்பேட்டை தான். இந்தியாவில் பல வெளிநாட்டு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அனைத்து உதிரி பாகங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி நம்ம இந்தியாவில் அசம்பிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜாகுவார், லேண்ட்ரோவர், BMW, பென்ஸ் வரையில் எல்லாமே இதே ஃபார்மேட்டில் தான் இங்கே இயங்குது. இந்த நிலையில தான் ப்ரீமியம் கார்களை முதன்முறையாக இந்தியாவிலேயே முழுமையாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முயற்சியை டாடா மோட்டார்ஸ் கையில் எடுத்திருக்காங்க. இதுக்காக ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸோட ஒரு ஆடம்பர கார் பிரிவான ஜாகுவார் லேண்ட்ரோவர் JLR ஆலையை சுமார் 470 ஏக்கர் பரப்பளவில் தற்போது அமைச்சு அதை உற்பத்திக்கு ரெடியாக மாற்றியிருக்காங்க. இந்த ஆலையில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மற்றும் JLR இந்த 2 பிராண்டுகளுடைய கார்களை தான் உற்பத்தி செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படின்னாலும் கூட ரொம்ப பிரதானமாக JLR பிராண்டுகளை தான் அங்கே செய்ய போகிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய முதல் கார் எதுவாக இருக்கும் அப்படின்னா காம்பேக்ட் SUV மாடல் ரேஞ்ச் ரோவர் ஏவாக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 65 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குது. ராணிப்பேட்டையில் பனம்பாக்கம் தொழிற்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலையில் சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு. வருஷத்துக்கு 2.5 லேக்ஸுக்கும் அதிகமான வெஹிக்கல்ஸை இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்கு. இந்த ஆலையில் பல ஆயிரக்கணக்கானோருக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ராணிப்பேட்டையில் அந்த பனம்பாக்கம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஃபேக்ட்ரி எண்ணூர் மற்றும் சென்னை போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இதனால் டாடா மோட்டார்ஸ் மற்றும் JLR நிறுவனத்தோடைய ஏற்றுமதிக்கு இது ரொம்பவே முக்கியமானதாக அமையும். டாடா மோட்டார்ஸ் அவங்களோட உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்ட போது அந்த டைமில் தான் 2021 செப்டம்பரில் ஃபோர்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வெளியே போனாங்க. அப்போது தான் அவங்களோட 2 ஃபேக்ட்ரிஸ் இருந்தது. ஒன்று சனந்தில் ஒரு பிளான்ட் இருந்தது, அது போக சென்னையில் ஒரு பிளான்ட் இருந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் இருக்கிற பிளான்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா ஃபோர்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் ராணிப்பேட்டையில் பிளான்ட் அமைக்கிறதுக்கு டாட்டா முடிவு பண்ணினாங்க. அதன்படி இன்னைக்கு தமிழக முதல்வர் அந்த ஆலையை திறந்து வச்சிருக்காரு. அடுத்ததான் உலக புகழ்பெற்ற ஃபோர்ட் கார் நிறுவனம் இருக்காங்களே அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மறுபடியும் கால் பதிக்க போகிறாங்க. மறுபடியும் களமிறங்கிறதோடு மட்டும் இல்லாமல் 3,250 கோடி ரூபாய் முதலீட்டில் நவீன வாகன என்ஜின்களுடைய உற்பத்தியை இங்கு மேற்கொள்ள போகிறாங்க. இதனால் பலருக்கும் அங்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசுக்கும் ஃபோர்ட் நிறுவனத்துக்கும் இடையில் கடந்த அக்டோபர் மாதம் கையெழுத்தாச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறமா வர ஜூன் மாதத்திலிருந்து சென்னை மறைமலை நகர ஆலையை ஃபோர்ட் நிறுவனம் மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகருக்கு பக்கத்தில் 1,700 கோடி ரூபாய் முதலீட்டில் கடந்த 1999ஆம் ஆண்டு அப்போது சிஎம்மாக இருந்த கருணாநிதி அவர்களால் இந்த ஃபோர்ட் நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலை திறக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2009ஆம் ஆண்டு 1,500 கோடி ரூபாய் கூடுதல் முதலீட்டில் அந்த பிளான்ட்டில் நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க.
அந்த பிளான்ட்டிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 2.5 லட்சம் கார் என்ஜின்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு உலகின் 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் ஃபோர்ட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய உற்பத்தி இழப்பை சந்திக்க தொடங்குச்சு. இதனால் கார் என்ஜின்களுடைய அந்த ஏற்றுமதி அப்படியே சரிஞ்சதுனால ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய வாகன விற்பனையையும் உற்பத்தியையும் அப்போது நிறுத்திக்கிட்டாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு ஃபோர்ட் நிறுவனம் மறைமலை நகரில் செயல்பட்டு வந்து தன்னுடைய பிளான்ட்டை வந்து மூடினாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லோருமே வந்து அந்த டைமில் வேலையை இழந்துட்டாங்க. ஆனால் ஃபோர்ட் நிறுவனம் மறைமலை நகர்லேருந்து அவங்களோட 360 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஃபேக்ட்ரியை மட்டும் யாருக்கும் விற்க முன்வரவே இல்லை. அந்த ஃபேக்ட்ரியை வாங்குறதுக்கு பல நிறுவனங்கள் முயற்சி செய்தும் கூட அதை வந்து அந்த நிறுவனம் விற்கவே இல்லை. இந்த நிலையில தான் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு சிஎம் போயிட்டு வந்தார் இல்லையா, அப்போது சிகாகோ நகரில் ஃபோர்ட் நிறுவனத்தோட உயர் அதிகாரிகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இங்கே சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது தமிழ்நாட்டில் மறுபடியும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து செயல்படுத்தணும், உங்களுடைய வேலைகளை தொடங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதன்படி தான் ஃபோர்ட் நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய விதமாக வாகன என்ஜின் உற்பத்தி திட்டத்தை மறுபடியும் தொடங்க போகிறாங்க. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போன வருஷம் மேற்கொள்ளப்பட்டது. ஃபோர்ட் நிறுவனம் தன்னுடைய மறைமலை நகர் ஆலையில் வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான அதிநவீன என்ஜின்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இப்போ திட்டமிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உலகளாவிய சந்தைகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட இருக்குது. இதன் மூலமாக சென்னையில் சுமார் 600 புதிய நேரடி ஜாப்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக உலகளவில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருக்கிற நோக்கியா தமிழ்நாட்டில் தன்னுடைய R&D சென்டரை வந்து திறந்திருக்காங்க. 270 கோடி ரூபாய் முதலீட்டில் திறந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சென்டரில் சுமார் 200க்கும் அதிகமானோருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் அமெரிக்கா போயிருந்த போது தமிழக அரசோடு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய அடிப்படையில் தான் இந்த சென்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சென்டரில் 10 ஜிகாபிட் பர் செகண்ட் வேகத்திலிருந்து 50 ஜிகாபிட் பர் செகண்ட் அந்த வேகம் வரைக்குமே ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ், ஃபிக்ஸ்டு வயர்லெஸ் ஆக்சஸ் மாதிரியான தொழில்நுட்பங்களில் பல புதுமைகளையும் செலுத்தி சோதனை செய்ய போகிறாங்க. திட்டத்தின் முதல் கட்ட முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 220 கோடியிலிருந்து 270 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. இரண்டாம் கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 300 கோடி வந்து ஒதுக்கப்படுமா. இந்த மையம் 200க்கும் மேற்பட்ட உயர்தர ஜாப்ஸை வந்து உருவாக்கி இருக்கு. இந்தியாவில் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா மாதிரியான முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட 5G ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் செக்டார் துறையில் நிறைய கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ஸை வந்து இந்த நிறுவனம் வந்து மேற்கொண்டிருக்கு. சிறுசேரி மையத்தில் நோக்கியாவோட மிகப்பெரிய நெட்வொர்க் R&D ஆய்வகம் தற்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ப்ராட்பேண்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்து கவனம் செலுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தற்போது தமிழகத்தில் நோக்கியாவால் சுமார் 1000 என்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. சிறுசேரி மையம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நோக்கியாவோட ப்ரைமரி ரிசர்ச் சென்டர் ஃபார் ஃபிக்ஸ்டு நெட்வொர்க் டிவிஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சென்டரில் 10 ஜிகாபிட் பர் செகண்ட் வேகத்திலிருந்து 100 ஜிகாபிட் பர் செகண்ட் வேகம் வரைக்கும் ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ், ஃபிக்ஸ்டு வயர்லெஸ் ஆக்சஸ் மாதிரியான தொழில்நுட்பங்களில் புதுமைகளை இங்கே வந்து சோதனை செய்து பார்த்துட்ருக்காங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.